ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமரோடைய ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, டெய்லரிங் பர்பஸ்க்காக ஒரு 3 லைனுக்கு செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 லேயருக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க்கு பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஸோ நம்ம 3 லேயருக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலாம். பீட்ஸ் நான் நைலான் த்ரெட்டு எடுத்திருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் மிஷின் த்ரெட் எடுக்கிறதுனாலும் எடுத்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 4 mm பீட் சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறோம். ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுவே 2 லைன் நம்ம போடுவோம். 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைனுக்கு நம்ம சுகர் பீடும் போடுவோம். சரிங்களா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? நம்ம 2 லைன் 4 mm பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறோம். சுகர் பீடு நான் 2 சுகர் பீடை தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். 3 4ன்னு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? 2 சுகர் பீடு மட்டும்தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறோம். எல்லாருமே எப்போவுமே செயின் ஸ்டோன் ஃபஸ்ட்டு கம்மை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் கம்மு இல்லாமலே ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா கம்மை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணால் நமக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் த்ரெட்டை வச்சே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். 3 month கோர்ஸு சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஸ்டோன் செயின் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டோனுக்கு நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நான் பாருங்கள் கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? த்ரெட்டை எடுத்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிச் என்னென்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம இந்த ஸ்டோனுக்கு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ஈவனாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோன் வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கம்மு வச்சு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பிகினராக இருக்கிறவங்க கம்மு வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பீடு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சுகர் பீட் லைன் நம்ம இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா 4 mm பீடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இதில் 4 mm பீடை நான் ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீடு மட்டும்தான் நம்ம 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுவோம். 4 mm பீடை பொறுத்த வரையுமே நம்ம ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதை 2ஆக நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு அது கரெக்டாக வராது. அதனால் ஒரு பீடாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 4 mm பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் 1 சுகர் பீட் லைனு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் லைனு, அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் லைனு. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதில் நான் புட்டாஸ் ஒர்க்கும் பண்ணுறேன். சரிங்களா? நான் இந்த இடத்துல 2 தான் பண்ணுறேன். சரிங்களா? இது பேக் சைடு இல்லை, ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடுங்கிறப்ப நம்ம கம்மியாக தான் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கிறேன். ஸோ அதை இந்த மாதிரி கிராஸில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிராஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு மறுபடியுமே அதை கிராஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது
த்ரெட்டை வந்து நடுவில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா மேலே வந்து வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு புட்டாஸ் ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். பிகினர் கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வந்து மறுபடியும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். மறுபடியும் நான் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் எவ்வளோ பொறுமையாக பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் ஆர்டரும் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஆர்டர்ஸும் கொடுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம வந்து பண்ணி தருவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபைனல். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடோடைய ஃபைனல். இதோடைய பேக் சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவையும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இனிஷியல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேக் சைடோடைய அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நெக்குக்கும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன போட்டோமோ அதே தான் பேக்லேயும் போட்டிருக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த புட்டாஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து காமனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இதுதான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி இனிஷியலை மட்டும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.